நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரி மாணவி பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகியிருக்கிறார். கோயம்புத்தூரினுடைய ஏர்போர்ட் பக்கத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதுவும் நண்பர்களோடு பேசிட்டு இருந்த நேரத்தில் அந்த நண்பர்களை எல்லாம் தாக்கிவிட்டு அந்த பெண்ணை மட்டும் கடத்தி சென்று வன்கொடுமை செய்துள்ளார்கள். எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இல்லை, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முட்பதர்கள் மண்டி கிடக்கக்கூடிய ஒரு கால் இடம். இந்த இடங்களில் காலை நேரங்களில் அந்த இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய பசங்க கிரிக்கெட்லாம் விளையாடுற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க போல். இரவு நேரங்களில் அந்த பக்கம் ஒரு முட்புதர்களாக இருக்குது, ஒரு பெரிய ஒரு செவர் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த இடங்களில் சில பேர் மது அருந்துறது, சீட்டு விளையாடுற மாதிரி தப்பான காரியங்களுக்கு அங்கே அந்த ஏரியாவை பயன்படுத்திட்டு இருக்காங்க போல். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது போல். இந்த சம்பவம் அப்படிங்கும்போது அன்றைக்கி சம்பவம் நடைபெற்ற அன்றைக்கி நைட்டு ஒரு 11 மணிக்கு 20 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண், ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு பெண், 25 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண், இவங்க 2 பேரும் காரில் அங்கே நின்று உள்ளே பேசிட்டு இருந்துருக்காங்க. அப்போ 3 பேர் அந்த பகுதிக்கு உள்ளே வந்தவங்க மது போதையில் இருந்துருக்காங்க. முதல்ல கார் கதவை தட்டி கார் கதவை திறக்க சொல்லிடுறானுங்க. கார் கதவை திறக்கலை அப்படின்னோடனே அருவாளை வைத்து கார் கதவை ஜன்னல் கண்ணாடியை உடைச்சி அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பையனை தரன்னு இழுத்துட்டு அந்த பையனையும் தாக்கியிருக்கிறாங்க. கடுமையாக தாக்கினது தான் பையன் அன்கான்சியஸ், நினைவிழந்து போயிட்டான். அதுக்கு பிறகு இந்த பொண்ணை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முற்பதர் மாதிரியான ஏரியாவில் வச்சு பாலியல் அத்துமீறல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு கட்டத்துக்கு மேலே மயக்கம் அடைஞ்சு அங்கே அப்படியே அந்த பொண்ணு மயக்க நிலையில் போயிடுச்சு. அப்போ இந்த பையன் கொஞ்சம் நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சு அந்த பொண்ணை தேடி பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அந்த பக்கத்தில் கொண்ட உதவி ஹெல்ப்னு கேட்டிருக்கான், சத்தம் போட்டு கூரை போட்டிருக்கான். அதுக்கப்புறம் போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்கு. போலீஸுக்கு அக்கம்பக்கத்தில் இருக்கவங்க தகவல் கொடுத்ததாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இல்லை இந்த பையனை தகவல் கொடுத்ததாக சொல்கிறாங்க. இன்றைக்கி போலீஸ் தரப்பில் இன்றைக்கி சொல்லப்பட்ட விஷயம், நாங்கள் அந்த ஏரியாக்குள்ளே போயிட்டோம், ரொம்ப இருட்டாக இருக்குது, நைட்டில் ரொம்ப இருட்டாக இருக்குது, ஒரு பெரிய ஒரு செவரும் இருக்குது, முழுவதுமாக நாங்கள் தேடி அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ரெக்கவரி பண்ணி கொண்டு போய் அந்த பொண்ணை தனியார் மருத்துவமனையிலையும் இந்த பையனை அரசு மருத்துவமனையிலும் சேர்த்துருக்குறாங்க. அப்போ இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக இருக்குது. அது ஒரு ஆண் நண்பர்கள் 2 ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க போல, அந்த பொண்ணும் அந்த பையனும். அந்த பொண்ணு மதுரையை சேர்ந்த பொண்ணு, பூர்வீகம் அங்கே சென்னை கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய பொண்ணு. இவர் அங்கே அந்த பையன் அங்கே ஏரியாவில் ஒரு ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பையன். இதுதான் நடந்த சம்பவம். இதுக்கு பிறகு தான் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கட்சிகள்லாம் கூட போராட்டம் ஆர்ப்பாட்டம் பெரிய அளவில் ஏற்படுத்தினாங்க. ஒரு 7 தனிப்படைகளை உடனே இமீடியட்டாக போலீஸ் தரப்பில் போடப்பட்டது. இதில் என்ன ஒரு சிக்கல்னா, அவங்க அந்த இடத்துல பர்டிகுலர் ஒரு பொட்ட காடு, எங்கேயுமே சிசிடிவி கேமரா கிடையாது, ஃபுட்டேஜ் கிடையாது. கண்ணு கட்டி தூரம் வரைக்கும் கருவேலங்காடாக இருக்குது, கருவேல மரங்களாக இருக்குது, கிரவுண்டு காலி கிரவுண்டாக இருக்குது. எங்கே கண்டுபிடிக்கிறது அப்படின்னே சித்ரான்னு ஒரு ஸ்டாப் இருக்குது போலாங்க. அந்த ஸ்டாப்புக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு இந்த கிரவுண்டுக்குள்ளே வந்துடலாம், திருப்பி இந்த இடத்துல வெளியில் போயிடலாம். அப்போது போலீஸ் தரப்பில் சிசிடிவி வச்சு தான் மெயினாக பிடிக்கிறாங்க. அப்போ அந்த என்ட்ரி ஆனது டைம் யார் கடைசியாக அதுலேருந்து உள்ளே என்ட்ரி ஆகிருக்கிறாங்க, கடைசியாக யார் எக்ஸிட் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப அவங்கள வச்சு ட்ரேசர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 நாள்லேயே சம்மந்தப்பட்ட ஆட்களை இந்த துளியூர் அப்படிங்கிற பகுதியில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து கட்டிட வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மொத்தம் 3 பேர், குணா, காளீஸ்வரன், இன்னொருத்தர் நபர் 2 பேர். இதில் என்னென்னா, இந்த காளீஸ்வரனும் இன்னொருத்தர் அண்ணன் தம்பி. இந்த படுபாதக செயலில் ஈடுபட்ட 2 பேர் அண்ணன் தம்பி. அதுதான் பெரிய வெக்கக்கட்டான விஷயமா இருக்குது. அண்ணன் தம்பி சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு தப்பான வேலை செஞ்சுருக்காங்க. அதில் ஒருத்தர் குணாங்கிறவர் 3 பேருமே கட்டிட வேலைகளை செய்யக்கூடிய வேலையை செய்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கிறாங்க. இதுக்கிடையில் அவங்கள தேடிட்டு இருக்கப்பே சம்மந்தப்பட்ட இடத்துக்கு அருகிலேயே அவங்க குடிச்சிட்டு போன மது பாட்டில்கள், காலி பாட்டிலெல்லாம் கூட போலீஸ் தரப்பில் எடுத்து போட்டு உடச்சி இதெல்லாம் பண்ணோம். அப்போ இவங்க தேடி போகிறப்ப அங்கே இவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சவொடனே அவங்கள அருவாள் எடுத்து தாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிள் ஒருத்தர் கையில் விட்டுருக்காங்க, தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அது துவைக்க தான் அவங்க 3 பேருமே காலுக்கு கீழே சுட்டிருக்காங்க, ஷூட்டிங் ஆட்டப்பட்டிருக்காங்க. சுட்டதுக்கு பிறகு அவங்கள அப்படியே நேராக அவங்கள மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. அதுக்கு பிறகு தான் இதுக்குண்டான பின்னணி காரணம் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா சம்மந்தப்பட்ட 3 பேருமே குற்ற வழக்குகளில் பின்னணி உள்ளவர்கள். பல குற்ற வழக்குகள் இருக்குது, ஏகப்பட்ட வழக்குகள், வழிப்பறி, கொலை, அந்த மாதிரியான பல வழக்குகள் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் குண்டாஸில் கூட இருந்தாங்க. அந்த மாதிரி குற்ற பின்னணியில் உள்ள நபர்கள் தான் இந்த மாதிரி ஆட்கள். குற்ற பின்னணியில் உள்ள நபர்கள் ஏன் கட்டிட வேலைக்கு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இது திட்டமிட்டு ஏதாவது ஒரு செயலா? ஏன்னா அந்த பொண்ணு மதுரையை சேர்ந்த பொண்ணாக இருக்குது, இந்த சம்மந்தப்பட்ட 3 பேரும் சிவகங்கை சேர்ந்த நபர்களாக இருக்கிறாங்க. எதுவும் வேறு எதுவும் உள்நோக்கமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷனில் தான் வெளியில் வரும். போலீஸ் தரப்பில் பல விதமான கேள்விகள் கேட்பாங்க, பல விதமான விசாரணை நடக்கும். இப்போ
இமிடியேட்டாக ஒரு 2 நாளில் அவங்கள பிடிக்கப்பட்டிருக்காங்க. பிடிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அது சிகிச்சை கொடுத்ததுக்கு பிறகு தான் அவங்கள வந்து விசாரணை வரும். இது வந்து ஒரு பெரிய சம்பவமாக இருக்குது. பொதுவாகவே அது ஆண் நண்பர்களாக இருக்கட்டும், நம்ம குடும்பத்தோடு போகிற மாதிரி இருக்கும். நம்மளை முதல்ல பாதுகாத்துக்கணும். இந்த மாதிரியான ஒரு ஒதுக்குப்புறமான பகுதியில் ஒரு ஃபேமிலியோடையே நம்ம தனியாக போகிறோம். நம்ம தற்காத்துக் கொள்ளக்கூடிய இடத்துல நம்ம பேசிக் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ரொடக்ஷன் நம்ம பார்த்துக்கணும். அந்த இடம் ஒரு தவறான இடமாக இருக்குது, அங்கே இரவு நேரங்களில் தப்பான ஆட்கள் வந்து போகிறாங்கன்னு தெரிஞ்சவும் நம்ம அங்கே போயிருக்கக்கூடாது. முதல்ல நம்ம அரசாங்கம் முதல்ல அதை செஞ்சு அந்த மாதிரி அந்த இடத்த வச்சிருக்கக்கூடாதுங்கிறது 2வது விஷயம். அந்த இடத்துல தப்பு நடக்குது அப்படின்றப்ப அந்த இடத்துல நம்ம போகிறது முதல்ல அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம நம்மளே தனியாக போகிறோம், ஒரு ஃபேமிலியோடு போகிறோம்னு இருந்தாலும் கூட அதை முதல் தப்பான ஒரு இடமா இருக்குங்கிறது அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அரசு மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. வைப்பாங்க. அது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த மாதிரியான ஏர்போர்ட் பக்கத்துலேயே பின்னாடி ஒரு இடம் இந்த மாதிரி இருக்குது, ஏன் அரசாங்கம் ஏன் கண்காணிக்காமல் இருக்குது அப்படிங்கிறதுல அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி எல்லா ஊர்லேயும் அப்படி ஒரு பகுதி இருக்கும். காலங்காலமாக ஒதுக்குப்புறமாக ஊர் பகுதிகளில் எல்லா ஊர்லேயும் இருக்குது. அந்த பகுதிகளுக்கு நம்ம போக மாட்டோம். அதை காடுன்னு சொல்லுவாங்க, முள்காடு இருக்கும். அந்த மாதிரியான இடங்கள்ல அது மனிதர்களால் பிரச்சனையாட்டி கூட இந்த மாதிரி கொடிய பாம்புகளால் விலங்குகளால் கூட பிரச்சனை கூட வரும். அப்போ அந்த மாதிரி இடங்களை நம்ம போகிறது பேசிக்காக தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாரி இது ஒரு இளம் பெண்ணாக இருக்கிறாங்க, திருமணமாகாத பெண்ணாக இருக்கிறாங்க, கல்லூரி மாணவியாக இருக்கிறாங்க, இன்னொரு நண்பரோடு அங்கே போய் இருக்கிறது, அது வந்து அவங்க தவிர்த்திருக்கலாம். அரசாங்கம் தான் இந்த இடத்தை வந்து நீ அடுத்து கண்காணித்து இந்த மாதிரியான இடங்கள் அங்கே சம்பவம் நடக்காமல் பாதுகாத்துக்கணும். பேசிக்காக சொல்கிறேன், நம்ம வருமுன் காப்போங்கிறது தான் நமக்கு. நம்ம ஒரு இடத்துல போய் ஒரு கொடிய விலங்குகள் வர இடத்துல உள்ளே போயிட்டு நம்ம மாட்டிக்கிறக்கூடாது. அந்த மாதிரியான எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரியான இடங்கள் இருக்குது, நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. பாதுகாப்பாக இருக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது. அரசாங்கத்தின் மேலே சில பேர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னென்னா பாருங்கள், அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துலேயே சொன்னோம் இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ அடுத்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இவங்க அரசாங்கம் வந்துட்டு சரியாக வேலை பார்க்க மாட்டேங்குது. பெண்கள் பாதுகாப்பில் என்ன இது வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க? பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்கிற திமுக அரசாக இப்படி இருக்கணும் அப்படின்லாம் சில பேர் கேட்குறாங்க. இப்படி பார்க்குறீங்க? கேள்வி வைக்கத்தான் செய்வாங்க. ஒரு பிரச்சனை வர்றப்போ அரசாங்கத்தை நோக்கி கேள்வி, ஏன்னா அரசாங்கம் தான் பொறுப்பு. அரசாங்கத்தை நோக்கி கேள்வி வைப்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இது எந்த மாதிரியான கோணத்தில் நடந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்கணும். அரசாங்கம் தான் பொறுப்பு, அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு இடத்த ஆனால் நம்ம தெரிஞ்சே ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறக்கூடாது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக இருக்குது, அங்கே நம்ம உரிய பாதுகாப்பு இல்லாமல் போனால் மாட்டிக்கிறோம். அப்போ அந்த மாதிரி இடத்துல அரசாங்கம் பொறுப்புங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. நம்மளும் வருமுன் காப்போங்கிற மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கணும். ஆனால் இதை வைத்து அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக, பாஜக, தாவேகா இவங்க 3 பேரும் அங்கே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து இதை வந்து இது பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க இது ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் வரப்போகுது இல்லையா? தேர்தல் வரப்போகிற நேரத்தில் இதை வைத்து அரசியல் பண்ண தான் செய்வாங்க. எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்ண தான் செய்வாங்க. இது ஒன்றும் கொஞ்சம் கவனமாக அரசாங்கம் இந்த மாதிரியான விஷயங்களை கவனம் செலுத்தணும். எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் சரி, தாவேகா, அதுக்கப்புறம் பாஜக, இவங்க எல்லாருமே வந்து இதுக்கு எதிராக வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறதா சொல்கிறாங்க. அங்கங்கே இதுக்கான கண்டனங்கள் வலுக்குது. அப்படிங்கிறப்ப அப்போ அதை நம்ம எப்படி பார்க்கறது? அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. அப்புறம் பஸ்ஸில் ஏறி போகிறவங்களுக்குலாம் அந்த பெப்பர் ஸ்ப்ரேலாம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இது மாதிரியான க்ரைம் ரிப்போர்ட்டு அகில இந்திய அளவில் பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதாவது வந்து 100% ஒரு கவர்மெண்ட் வந்து சரியாக செயல்படுமா அப்படின்றதுக்கு ஒரு தனிநபர் மட்டும் முடியாது, ஒரு அரசாங்கம் மட்டும் முடியாது, ஒரு அரசியல் கட்சி மட்டும் முடியாது. எல்லாரும் சேர்ந்து தான் சொசைட்டிக்கும் பங்கு இருக்குது, அதிகாரிகளுக்கும் பங்கு இருக்குது, காவல்துறைக்கும் பங்கு இருக்குது, அரசாங்கத்துக்கும் பங்கு இருக்குது, அரசியல்வாதிகளுக்கும் பங்கு இருக்குது. எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு மிஷின் மாதிரி ஓடினா தான் ஒரு ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட். அப்படிங்கும்போது அங்கே ஒன்றும் இங்கே ஒன்று தவறு நடக்கிறதுல வந்து தவறு தான், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் வட மாநிலங்களை நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப, போன ஆட்சியில் நடக்கக்கூடிய சம்பவங்களை கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப மிகப்பெரிய குற்றத்தினுடைய எண்ணிக்கை மிக கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இதை வந்து இப்போ அரசியல் ரீதியாக அவங்க கையில் எடுத்து தேர்தல் நேரத்தில் இதை வச்சு பார்த்திங்களா பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. இதே அதிமுக ஆட்சியில் தான் பொள்ளாச்சி சம்பவம் பார்த்தோம். பொள்ளாச்சியில் கதற அந்த ஆடியோ காட்சிகள் இன்னமும் நம்ம காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அதை வந்து அன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அரசியல் புள்ளிக்கு தொடர்பு இருக்குது, அவருடைய பையனுக்கு தொடர்பு இருக்கலாம் கூட அன்றைக்கி பெருசாக பேசப்பட்டது. வழக்கு சிபிஐ வரைக்கும் போச்சு. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் சொல்லிகிட்டே போனோம். ஆனால் எல்லா ஆட்சி காலத்திலையும் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் நடக்கத்தான் செய்யும். அதை வந்து அடுத்து அதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டு அடுத்து வராமல் தவிர்க்கிறது தான் ஒரு இதாக இருக்குது. ரெண்டாவது, தன்னுடைய சேஃப்டி முதல்ல நம்ம தனி மனிதராக நம்ம பாதுகாத்துக்கிற வேண்டிய அவசியம் கட்டாயமாக இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நல்லவனும் இருக்கிறான், கெட்டவனும் இருக்கிறான். பஸ்ஸில் போகிறோம், நம்பி பஸ்ஸில் ஏறி போகிறோம், பஸ்ஸில் பக்கத்தில் உட்காந்துருக்கோம், யாருன்னு தெரியும், செயின் எடுத்துகிட்டு போயிடறான், பர்ஸ் எடுத்துகிட்டு போயிடறான். அப்படி இது வந்து வருமுன் காப்புங்கிறப்ப நம்மளும் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துடணும். அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இதை வந்து அரசியல் தான் பண்ணுவாங்க.
அது நம்ம அகில இந்திய அளவில் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப இந்த மாதிரியான குற்றங்கள் தமிழ்நாட்டில் குறைவாக தான் இருக்குது. ஆனால் இதையும் குறைக்கணுங்கிறது தான் எல்லாருடைய வேண்டுகோளாக இருக்குது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார்.